வணக்கம். நான் உங்கள் கீழி பிரபாகர். நேற்று திரு சவுக்கு சங்கர் அவர்களுடைய வீட்டில் நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த தாக்குதல் கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான ஓர் வன்முறையாகத்தான் நாம் பார்க்க முடிகிறது. சவுக்கு சங்கர் அவர்களுடைய கருத்தில் நமக்கு பல கருத்துகளில் ஏகப்பட்ட முரண்பாடுகள் இருக்கிறது. ஆனால் அதை எதிர்கொள்வதற்கு ஜனநாயக ரீதியாகவும் சட்ட ரீதியாகவும் ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கும் பொழுது ஒருவரின் வீட்டிலே அத்துமீறி நுழைந்து, அதுவும் அவருடைய தாயார் தனியாக இருக்கும் அந்த நேரத்தில் துப்புரவு தொழிலாளர்களை போல், நீங்கள் அந்த அவர்களுடைய வயதுகளையெல்லாம் பார்த்தா அவர்கள் துப்புரவு தொழிலாளர்களா அந்த பணியில் தான் இருக்கார்களா என்று தெரியல. அப்படிப்பட்ட போர்வையில் உள்ளே நுழைந்து அத்துமீறி நுழைந்து அவர் தாயார் தனியாக இருக்கும் பொழுது வீட்டில் பொருட்களை அடித்து நொறுக்கி சூறையாடி மலத்தை அள்ளிக்கொண்டு அவரது வீட்டிலே ஊட்டியிருக்கிறார்கள். இது கீழ்த்தரமான ஒரு நடவடிக்கை. சில நாட்களுக்கு முன்பாக திரு சவுக்கு சங்கர் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவர் செல்வ பெருந்தகையை குற்றம் சாட்டி சில கருத்துக்களை முன்வைத்திருந்தார். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கிலே செல்வ பெருந்தகையை தொடர்புபடுத்தி சில கருத்துக்களை பேசியிருந்தார். எனவே இதனைத் தொடர்ந்து நடைபெற்றிருக்கிற இந்த தாக்குதல் இது யாருடைய தூண்டுதலின் பேரில் நடைபெற்றிருக்கலாம் என்ற சந்தேகத்தை நமக்கு தெளிவாக எழுப்புகிறது. எனவே தமிழக முதல்வர் இதில் மௌனம் காக்காமல் உடனடியாக இதில் யார் தலையிட்டிருந்தாலும், இதில் யார் சம்பந்தப்பட்டிருந்தாலும், அவர்கள் எப்பேற்பட்டவராக இருந்தாலும் அவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கக்கூடிய நடவடிக்கைகளை தமிழக முதல்வர் அவர்கள் எடுக்க வேண்டும். இதை கண்டித்து பல்வேறு அரசியல் பிரமுகர்கள், தலைவர்கள், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள், சமூக ஆர்வலர்கள் என்று எல்லோரும் இதை கண்டித்து கண்டன அறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறார்கள். எனவே ஜனநாயகத்தை விரும்புபவர்கள் இதை ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். கருத்துக்கு எதிர்கருத்து வைக்க ஜனநாயகத்திலே பல்வேறு உரிமைகள் இருக்கும் பொழுது, அல்லது அதற்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க காவல்துறையும் நீதிமன்றங்களும் இருக்கும்போது இது போன்ற கீழ்த்தரமான நடவடிக்கைகள் கோழைத்தனம் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இத்தகைய நடவடிக்கைகளை இனிமேல் நாம் வேடிக்கை பார்க்கக்கூடாது. எனவே தமிழகத்திலே தொடர்ச்சியாக கொலை, கொள்ளை, கற்பழிப்பு குற்றங்கள் என்று தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த வேளையிலே இதை போன்ற நடவடிக்கைகளை தமிழக அரசு வேடிக்கை பார்த்தால் அது அரசிற்கு அவப்பெயரைத்தான் கொடுக்கும். எனவே தமிழக முதல்வர் இதில் உடனடியாக தலையிட்டு நடவடிக்கை எடுப்பார் என்று நம்புகிறோம். விரைவில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். குற்றம் நடைபெற்று ஒரு நாள் ஆகியும் இதுவரை சம்பந்தப்பட்டவர்கள் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இது பல்வேறு ஜனநாயகத்தை விரும்பும் மக்களுக்கு இது வருத்தம் அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த அரசின் மீது நாம் ஏற்கனவே வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு நியாயப்படுத்துவது போல் இருக்கிறது. எனவே உடனடியாக தமிழக அரசு, காவல்துறை, சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருப்பினும் அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இதன் மூலமாக நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இது தனி மனிதனின் குரல் அல்ல, மக்களின் குரல். நன்றி.